ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, இதுவரை நாம் நீதி தலைவர்கள் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கும் இறை வசனங்களுக்கும் அதனுடைய இறையியல் மீள்பார்வைக்கும் செய்மடுத்தோம். இனி உங்கள் அன்பை வாசிக்க ஆர்வமாக இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சியில் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தையவர்களே. வணக்கம். நன்றி தந்தையவர்களே. நான்காவது கேள்வி, சிம்சோன் ஆவியானவரை பெற்றுக்கொண்டார், பின்பு ஏன் தீய ஆவி உள்ளே வந்தது? ஏன் ஊனியல்புக்கு அவர் கட்டுப்பட்டு கடந்தார், மீண்டும் மீண்டும் தவறு செய்தார் என்ற ஒரு கேள்வியும் கேட்கின்றார். நல்ல அழகான ஒரு கேள்வி. 2 சின்ன கருத்துக்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்று அந்த இடத்தில் அவர் தூய ஆவியானவர் என்று வார்த்தையை பயன்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் அந்த சிம்சோனுடைய கதாபாத்திரத்திலும் மற்றும் மற்ற நிகழ்வுகளிலும் ஆண்டவரின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் யாவே, ஸ்பிரிட் ஆஃப் எலோஹிம், ஆண்டவரின் ஆவி, இறைவனின் ஆவி என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் சரியான முறையில் மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும். இந்த சிம்சோனுடைய வாழ்வை தூய ஆவியின் கனிகளாக அவர் பார்க்கிற விதம் மிக அழகானது, மிக அற்புதமான. புதிய ஏற்பாட்டின் பார்வையில் அழைக்கப்பெற்ற ஆவியில் நிரப்ப பெற்ற சிம்சோனுடைய வாழ்வை சகோதரர் பார்க்கிறார். மிக அழகான ஒரு கருத்து. இதில் ஆவியால் நிரப்பப்பெற்ற ஆண்டவரின் வல்லமை தாங்கிய சிம்சோன் எப்படி தவறுகிறார் என்ற ஒரு கேள்வி, தவற முடியுமா என்ற ஒரு கேள்வியை சகோதரர் நம் முன்பாக வைக்கிறார். நான் நல்லா மக்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன். சுண்ட காய்ச்சப்பட்ட பாலாக இருந்தாலும் 38 ரூபா, 39 ரூபா, 42 ரூபா பாலாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், எவ்வளோ நல்ல பாலாக இருந்தாலும் ஊற்றி வைக்கிற பாத்திரம் சுத்தமாக இல்லைன்னா பால் திரிஞ்சு போயிடும், இல்லைங்களா? இந்த விலையுயர்ந்த பால், சுண்ட காய்ச்சப்பட்ட பால் இறைவனுடைய அருளுக்கு சமம். ஊற்றி வைக்கிற பாத்திரமுடைய மனதிற்கு சமம். இந்த மனம் கலங்கமாக இருந்தால், இந்த மனம் மாசும் தூசுமாக இருந்தால் ஊற்றி வைக்கிற பால் திரிந்து போகும், பயனற்று போகும். அதுதான் ரொம்ப முக்கியம். சாம்சன் என்ற அழகான பாத்திரத்தில் ஆண்டவரின் ஆவியானவர் குடியிருந்தார். ஆனால் அதை கெடுக்கும் அளவிற்கு இச்சைக்குரிய வாழ்வும் உலக பிரமான எண்ணங்களும் அவரை வாட்டி வதைக்க ஆண்டவர் விட்டு விலகி சென்றார். அதில் பாருங்க, சீராக அழைக்கப்பட்ட அந்த மனிதர் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார். அதான் ரொம்ப முக்கியம். இந்த காட்சியை 12 சீடர்களுக்கும் நம்ம பார்க்கலாம். 12 சீடர்களுக்கும் ஒரே அழைப்பு, 3 ஆண்டுகால பயிற்சி. அதில் ஒருவர் காட்டி கொடுக்கிறார், ஒருவர் மதரிக்கிறார், மற்றொரு ஓடி போகிறார்கள். அழைத்தல் வாழ்வில் நிலைத்து வாழ்வது மிக முக்கியமான காரியம். சிம்சோன் அழைக்கப்பட்டார், அழைத்தல் தவறுகள் செய்தார். இறுதி கட்டத்தில் உயிரை பிடித்து கொண்டு அவர் திரும்பி வந்து சேர்கிறார். அதான் ரொம்ப முக்கியமானதாக பார்க்க வேண்டியது. நன்றி நன்றி தந்தை அவர்களே, நல்ல ஒரு விளக்கம். நன்றி. கேள்வி கேட்கும் நன்றி. அழகான ஒரு கேள்வி, நல்ல கேள்வி, அழகான கேள்வி. அந்த இறையியலோடு கூடிய விவிலிய விளக்கங்களோடு கூடிய ஒரு கேள்வி. சகோதரருடைய விவிலிய அறிவுக்காக நம்ம மிகுந்த பாராட்டுகளும் வாழ்த்துகளும் நன்றிகளும். அடுத்ததாக எஃப் லூர்துசாமி என்பவர் எழுதியிருக்கின்றார். அவருடைய கடிதத்தை வாசிக்கின்றோம். எஃப் லூர்துசாமி, வயது 70 கடந்து செல்கிறது, ஓய்வு மறைவேதியர். சென்ற முறை தந்தை பால்ராஜ் அவர்களிடம் கடவுள் தாம் தேர்ந்து கொண்ட இஸ்ரேல் மக்களிடம் எந்த மொழியில் பேசினார் கேள்விக்கு மிகவும் சிறப்பாக பதில் தந்தார் சொல்லி போட்டுருக்காங்க சாமி. தந்தை பிரகாஷ் அக்கடிதத்தை சுருக்கி விட்டார். இக்கடிதத்தை சுருக்க வேண்டாம் சாமி, இது எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே சார், சுருக்க மாட்டேன், வாசிச்சிடுறேன். தந்தை பிரகாஷ் அவர்களும் பைபிளில் ஒரு புத்தகத்திற்கு நன்கு தயாரித்து எடுத்து வாசி திரு அவை மக்களுக்கு இறைவார்த்தை உணவு ஊட்ட வேண்டும். தேங்க்யூப்பா. தந்தை டேவிட் ஸ்டான்லி குமார் அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த வணக்கம், வாழ்த்துக்கள். இறை வார்த்தை பண்ணி சிறப்புற என் சிறு ஜெபங்களும் துணை புரியட்டும். நன்றி. கடல் மடை திறந்த வெள்ளம் போல எபிரேயம், அரமேயம், கிரேக்கம், ஆங்கிலம், செம்மொழி தமிழ் என தென்னிந்திய மொழியில் தடையின்றி சரளமாக ஆழமாக சொல்கிறீர்கள். திரு அவை மக்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நீதி தலைவர்கள் போன்று வாழ மனதில் பதித்து நற்செய்தி பணியில் 30, 60, 100 என
கனி கொடுக்க வேண்டும் என தர வேண்டும். தங்களது விளக்கத்தில் சந்தேகத்துக்கு இடமே இல்லை. ஆண்டவரிடம் ஒவ்வொரு நபர்களையும் அழைத்து செல்கிறீர்கள். நன்றி. நீதி தலைவர்கள் 13:1-25 சிம்சோனின் தந்தை மனோவாகு, அவர் மனைவி சிம்சோனின் தாய். பெயர் என்று பெண் என்று உள்ளது, பெயர் குறிப்பிடப்படவில்லை. நீதி தலைவர்கள் 14:14 உண்பவனிடமிருந்து உணவு வெளிவந்தது, வலியவனிடமிருந்து இனியது வந்தது, விடுகதையிலும் விளக்கம் தந்தீர்கள் தாருங்கள். தந்தைக்கு மிக முக்கிய செய்திகள், தயவு செய்து விளக்கம் தாருங்கள். பொறுமையை சோதிக்கிறேன், மன்னிக்கவும். 2 கேள்வி கேட்டிருக்காங்க சாமி. 13 சிம்சோனின் தாய், மனைவியின் பெயர் தான் போட்டிருக்கிறாங்க, பெயர் கொடுக்கலையே ஏன் சொல்லி கேட்டிருக்காங்க சாமி. ஓகே 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 அது ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த அந்த இதுக்கு விளக்கம் கேட்டிருக்காங்க. உண்பவனிடமிருந்து உணவு வெளிவந்தது, வலியிடமிருந்து இனியது வந்தது, அந்த விடுகதைக்கு விளக்கம் தாருங்கள்னு சொல்லி கேட்டிருக்காங்க சாமி. இப்போ வந்து அந்த சிம்சனுடைய கதை வந்து மிக ஆழமான தாக்கத்தை மக்கள் மத்தியில் எழுப்பி இருக்கிறது. மிக்க நன்றிகள், இறைவனுக்கு நன்றி. மனோவாகு என்ற தந்தையின் பெயரை குறிப்பிடுகிறார்கள். ஒரு நபரை பற்றி விவரித்தில் அறிய வேண்டும் என்றால் 3 வகையில் அந்த நபர் அறிமுகம் செய்யப்படுவார். 1 தந்தையினுடைய பெயர், 2வது தாயினுடைய பெயர், 3வது ஊரின் பெயர். சீரேனே ஊராகிய சிமியோன், நாசரேத்தூர் இயேசு, இதெல்லாம் வந்து அல்பேயின் மகன் யாகப்பர், சைமன் பார் ஜோனா, சீமோனின் மகனாகிய யோனாவ். இப்படி தந்தையின் பெயரோ ஊரின் பெயரோ. தாயின் பெயரை வெகு அரிதாகத்தான் குறிப்பிடுவார்கள். அது வந்து யூத தலைமுறை பட்டியலில் வருகின்ற மிக முக்கியமான ஒரு கருத்து. இந்த இடத்திலே சிம்சோனுடைய தந்தையின் பெயரை குறிப்பிடுகிற ஆசிரியர் ஏன் தாயின் பெயரை குறிப்பிடவில்லை என்று சொல்கிறார். விவிலியத்தில் ஒரு நபருடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது என்றால் அவர் மிக முக்கியத்துவம் பெற்றவராக இருக்க வேண்டும். ஒரு நபர் மிக முக்கியத்துவம் பெறுகிறார் என்றால் அவருடைய அழைப்பு பற்றிய செய்தி இருக்கும். இந்த இடத்தில் ஆசிரியருடைய மைய கருத்து, மைய போக்கு சிம்சனுடைய பிறப்பு மட்டும்தான். ஆகவே தன்னுடைய முழு கவனத்தையும் சிம்சனுடைய பிறப்பை குறித்த செய்திகளிலும் கவனம் செலுத்துகிற ஆசிரியர் தந்தையின் பெயர் அது அவருக்கு ஒரு அத்தாட்சியை தருகிறது. இன்னாருடைய மகன் என்று சொல்லத்தக்க பெயரை கொடுக்கிறது. மனைவியுடைய பெயர் அங்கே சொல்லப்படவில்லை என்பதற்கு எந்த விளக்கும் தரப்பட முடியாது. ஆசிரியருடைய போக்கிலே பெயரில்லாத இந்த சகோதரி மிக வலிமையான ஒரு தாக்கத்தை 13ஆம் அதிகாரத்திலே நம்மிடம் பதிக்கிறார் என்பதுதான் அழகான செய்தி. நீதித்தலைவர்கள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சிம்சோன் தன்னுடைய தோழர்களுக்கு மணவீட்டில் ஒரு விடுகதை விடுக்கிறார். அந்த விடுகதை ஒரு புதிரை போல இருக்கிறது. இப்படிப்பட்ட புதிர்கள் விவிலியத்தில் பல இடங்களில் வருகிறது. அது ஒரு இலக்கிய வகையை சார்ந்தது. இந்த இடத்தில் அந்த விடுகதை சிம்சோனுடைய அறிவையும் அந்த சிம்சோனுடைய மதிநுட்பத்தையும் சுட்டி காட்டுவதாக அமைகிறது. உண்பவனிடமிருந்து உணவு வந்தது, தேனி, உண்பவன் இனியது தேன். இப்போ வலியவன் என்பது சிங்கம், சிங்கத்தின் வாயிலிருந்து தேன் வருகிறதை இனியது என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை விடையை 18ஆம் வசனத்தில் நாம் சந்திக்கிறோம். தேனினும் இனியது எது, சிங்கத்தினும் வலியது எது, அதான் விடை அங்கே இருக்குது. 18ஆம் வசனத்தில் அந்த விடை வருகிறது. எளிதான ஒரு கேள்விதான். ஆனாலும் ஆசிரியர் இந்த கேள்வி கேட்டருடைய அழகான மனநிலை அருமையானது ஒன்று கூர்ந்து கவனித்திருக்கிறார். அதை பற்றி விளக்கத்திற்கான ஒரு தேடலை அவர் ஆரம்பித்திருக்கிறார். மிக்க நன்றிகள் சாமி. அடுத்த கேள்விங்க சாமி. ஆரோக்கியசாமி என்பவர் பம்மல்ல இருந்து கிரைஸ்த கிங் சர்ச்சினுடைய பங்குலேருந்து எழுதியிருக்காங்க சாமி. அன்புள்ள தந்தைக்கு வணக்கம். தாங்கள் கொடுக்கும் நீதி தலைவர்கள் நூலின் தெள்ள தெளிவான விளக்கங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். தந்தையே, யோசுவாவின் 7வது குலுக்குச் சீட்டின்படி யோசுவா நூல் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 40 முதல் 48 வரை தான் குலத்தாருக்கு தானுக்கு அளிக்கப்பட்ட பகுதிகள் கீழ்கண்ட 18 நகரங்கள் யோசுவாவால் அளிக்கப்பட்டு விட்டன. அவைகளாவன சோரா, எசுத்தவேல், நிறைய புள்ளிகள் வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து ராக்கோல் ஆகிய நகரங்களும், மோவாபிற்கு எதிரே உள்ள எல்தீப் பகுதியும் ஆக 18 நகரங்கள் யோசுவாவால் கொடுக்கப்பட்டு விட்டன.
ஆனால் நீதித்தலைவர்கள் நூல் 18ஆம் அதிகாரம் வசனம் 1 குறிப்பிட்டது போல அந்நாட்களில் தான் குலத்தார் வாழ்வதற்கென உரிமை பகுதியை தேடிக்கொண்டிருந்தனர். ஏனெனில் அந்நாள் வரை இஸ்ரேலின் குலங்களிடையே அவர்களுக்கு உரிமை பகுதி கிடைக்கவில்லை. யோசுவா நூலின்படி அவர்களுக்கு தான் குலத்தாருக்கு உரிமை பகுதி அளிக்கப்பட்டுவிட்ட நிலையில் ஏன் நீதித்தலைவர்கள் நூல் 18ஆம் அதிகாரத்தின்படி அவர்களுக்கு உரிமை பகுதி கிடைக்கவில்லை என எழுதப்பட்டுள்ளது என்ற ஒரு கேள்விங்க சாமி. தயவு கூர்ந்து இதற்கு விளக்கம் அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஒரு சாமி உங்களுக்கு தான், நீங்கள் ஒரு விவிலிய வந்தே பாரத் மூச்சு விடாமல் விவிலிய விளக்கங்களை அள்ளி தெளிக்கும் தந்தை, அற்புதம். மற்ற நூல்களில் உங்கள் விளக்கங்களை கேட்க ஆவலாக இருக்கின்றேன். நன்றி தந்தைன்னு எழுதியிருக்காங்க சாமி. ஆரைசாமி சகோதரருக்கு மிகுந்த நன்றிகள். அவருடைய நல்ல வார்த்தைக்கு, தாராள மனதிற்கு நன்றிகள். அவருடைய கேள்வி இந்த அமர்விலேயே கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளிலும் தலை சிறந்த ஒரு கேள்வி. விவிலியத்தை எப்படி படிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிற ஒரு கேள்வி அந்த மனிதனுடைய கேள்வி. அழகான கேள்வி. யோசுவா புத்தகம் 19ஆம் அதிகாரம் 40 முதல் 48 வசனங்களை உள்ளீடாக வைத்து 18ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் எதிர்மறையாக இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். மிக அழகான கேள்வி. அவருடைய விவிலிய நுண்ணறிவு மிகவும் பாராட்டத்தக்க ஒன்றாக இருக்கிறது. இதில் ஒரு சின்ன சின்ன விளக்கங்களை கொடுக்க ஆசைப்படுகிறேன். அந்த பகுதியின் பொழுதும் விளக்கம் கொடுத்தேன், அதை மீண்டும் நினைவூர்த்தப்பட ஆசைப்படுகிறேன். 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தான் குலத்தாருக்கு இந்நாள் வரை நிலம் கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு செய்தியை முதல் வசனம் தாங்கி வருகிறது. 2ஆம் வசனத்தை வாசிப்போமே. தான் மக்கள் தங்கள் குலத்தாருள் ஆற்றல் வாய்ந்த அனைவரிலிருந்தும் சோராவையும் எசுத்தவேலையும் சார்ந்த 5 போர் வீரர்களை நாட்டை உளவு பார்க்கவும் வேவு பார்க்கவும் அனுப்பினர். இப்போ அந்த சோராவிலும் அசுத்தவேலிலும் இருந்த மக்கள் இப்போ அவங்க ஆக்குபேஷனில் இருக்கிறாங்க இல்லைங்களா? அது 8ஆம் வசனத்தை வாசிப்போமே. அவர்கள் சோராவிலும் எசுத்தவேலிலும் இருந்த சகோதரிடம் திரும்பி வந்தனர். அவர்கள் குடியேற்றம் இருக்குது. 11ஆம் வசனத்தை வாசிப்போமே. தான் குலத்தார் 600 பேர் போர்க்கோலம் தாங்கி சோராவிலிருந்தும் எசுத்தவேலிருந்தும் புறப்பட்டு சென்றனர். அப்போ இந்த பகுதியில் சோராவிலிருந்தும் எசுத்தவேலிருந்தும் அந்த தான் குலத்தார் தங்கியிருக்கிற இடம் என்று அழகாய் தென்படுகிறது. அவங்க ஆக்குபேஷனில் இருக்கிறாங்க. இந்நாள் வரை என்பது ஒரு ஃப்ளாஷ்பேக் வொக்காபுலரி. அது எபிசோடு மேக்கர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த வர்ணனையை துவக்கி வைக்கிற ஒரு அழகான செய்தி. இந்நாள் வரை என்பதற்கு பல்வேறு விளக்கங்களை சொல்கிறார்கள். இதில் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போமே. சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மனோவாகு. அவர் மனைவி அசுத்தவாலையும் சார்ந்த மனோவாகு. 25ஆம் வசனத்தை வாசிப்போமே. சோராவுக்கும் எசுத்தவேலுக்கும் இடையே அவன் இருந்தபோது தான் ஆண்டவரின் ஆவி அவனை தோண்டத் தொடங்கியது. முழு நிகழ்வே தான் குலத்தை சார்ந்த சோராவிலும் எசுத்தவேலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிகழ்கிற ஒரு காட்சியாக இந்த வரலாற்று நூலில் இருக்கிற நீதித்தலைவர் புத்தகம் அழகாக விவரித்து காட்டுகிறது. இப்போ நம்ம கேட்குற கேள்வி தான் குலத்தாருக்கு நிலம் கொடுக்கப்பட வேண்டும் 1ஆம் வசனம் ஆரம்பிக்கிறது என்ற ஒரு கேள்வி வருகிறது. அதற்கு 3 விடைகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்று, தான் குலத்தாருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பகுதியை மோவாபியர்கள் அந்த இடத்தை கைப்பற்றா வண்ணம் அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். அவர்களை புறமுதுகிட்டு ஓடச் செய்தார்கள். ஆகவே மலைப்பகுதிக்கு சென்று மலையிலே தங்கி இந்த தான் பகுதியில் வாழ்ந்தார்கள் என்று கீழ் இறங்க விடாமல் இந்த மோவாபியர்களை தடுத்து நிறுத்தினார்கள் என்று பிற பகுதிகளில் நாம் வாசிக்கிறோம். முதல் காட்சி. இரண்டாவது, யோசுவா புத்தகம் 19ஆம் அதிகாரம் 40 முதல் 48 பகுதிகளிலே தான் குலத்தாருக்கு யோசுவா குலுக்குச்சீட்டின் பொழுது 7வது குலுக்குச்சீட்டில் விழுந்த நிலப்பகுதி பற்றி விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பற்றி ஒரு செய்தியை சொல்லும்போது வீடியோ வல்லுநர்கள் சொல்கிறாங்க, இந்த யோசுவா 19 40 முதல் 48 வரையுள்ள வசனங்கள் பின்னாளில் எழுதப்பட்ட வாசகங்களாக இருக்கலாம் என்று ஒரு குறிப்பு வருகிறது. அதுவும் குறிப்பாக மன்னராட்சி காலத்தில் தொகுக்கப்பட்ட நூலில் வந்த ஒரு வசனம் அந்த இடத்தில் இடைச்சலாக செருகப்பட்டிருக்கிறது. காலத்தினால் பிந்திய செய்தி வரிசையிலே முன்பகுதியில் இடம்பெறுகிறது. இது விவிலிய தொகுப்பிற்கு ஒரு அழகான ஒரு சான்றாக அமைகிறது. அதுதான் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இந்நாள் வரை அவளுக்கு நிலம் கொடுக்கப்படவில்லை, நிலத்தை தேடிக்கொண்டார்கள் என்ற செய்தி வந்தாலும் கொடுக்கப்பட்டதாக யோசுவா புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்பே வைக்கப்பட்ட செய்தி. அது பின்னாளில் தொகுக்கப்பட்ட முன்னாளைய செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக 3 விளக்கங்களை கொடுக்கிறோம். ஒன்று, இந்த பகுதியில் கொடுக்கப்படவில்லை என்ற வார்த்தை மேலோட்டமாக அந்த நிகழ்வை அறிமுகப்படுத்துகிறது. ஆனால் தான் குலத்தாரும் அவருடைய மக்களும்
சோராவிலும் அசுத்தவேலிலும் குடியேற்ற இருந்தார்கள் என்பதற்கு பல விவரங்களையும் சொன்னோம். 2, 8, 11, 13, 2, 13, 25 இவர்களெல்லாம் சான்றாக அமைகிறது. ஆக தான்குளத்தாருடைய பகுதி அங்கே இருந்தார்கள். முழுமையான குடியேற்றம் நடைபெறாதபடி எதிராளிகள் அவர்களை விரட்டி அடித்தார்கள், அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள் என்பதுதான் செய்தி. நன்றி நன்றி தந்தை அவர்களே. கேள்வி அழகான கேள்வி, விளக்கம் அழகான விளக்கம். நன்றி தந்தை அவர்களே. தந்தையார் அவர்களே, அடுத்த கடிதத்துக்கு செல்கின்றோம். அடுத்த கடிதத்தை எழுதியவர் எஸ். ராபர்ட் மரியமுத்து என்பவர் கல்வாரி மலை அருகில் இருந்து எழுதியிருக்கின்றார். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து. இந்த கடிதம் வந்ததும் தந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாலும் இந்த நம்ம நிகழ்ச்சியில் சம்பந்தப்பட்டிருப்பதால் இங்கே வழங்கியிருக்கிறார்கள். வந்ததும் தந்ததும் எனும் தேவ ஆவியால் நடைபெறும் நிகழ்வுக்கு ஏழையின் வந்தனங்களும் வணக்கங்களும் கோடி நன்றிகள். நடைபெற்று கொண்டிருக்கும் நீதி தலைவர்கள் ஆவியிலிருந்து புறப்பட்டு தேவ ஆவியால் இருவர் உந்தப்பட்டு அருள் திரு ஸ்டான்லிகுமார், அருள் திரு பிரகாஷ் மூலமாக பொழியப்படும் வார்த்தைகளுக்கு அது தொகுத்து உணவாக சொல்லும் ஸ்டான்லிகுமார் புதையல் தோண்டி எடுத்து படைப்பது, அதை அருள் பிரகாஷ் அவர்களுக்கு இணையாக சொல்லும் வார்த்தைகள் உணவுகள் உண்ணுகிறேன். நன்றிகள். ஆய்ந்து தெளிந்து தெளிவாக ஏட்டுச் சுருளை கண்டெடுத்து செவிகளுக்கு உணவாக சிந்தைக்கு மருந்தாக பருக கொடுத்ததும் நன்றி சொல்லுகிறார்கள். அப்புறம் இவர் பின்பாக எழுதுகின்ற நேரத்தில் மனோவாகு, அவருடைய மனைவி தேவதூதன், அவர்களுடைய அந்த திராட்சை தோட்டம், அந்த பகுதி கைப்பட மீண்டுமாக எழுதியிருக்கிறார். மிகவும் அருமையாக இருக்கின்றது தந்தை அவர்களே. அவருடைய கருத்துக்கு போவோம். தேவ மனிதரை காண்கின்றார், அவர்கள் கேட்கவில்லை. மனோவாகு நான் பார்க்க வேண்டும் என்று அடம்பிடிக்கின்றார். மீண்டுமாக வருகின்றார். நீங்கள் சொல்லியதை போன்று அதன் மனைவிடம் சொல்லியாகிவிட்டதே, அவளிடம் கேட்டுக்கொள் என்று சொல்வதை வாசிக்கின்றேன். எல்லாம் உன் மனைவியிடம் கூறியுள்ளேன் என்ற அதை கேட்டு அதன்படி மனோவாகு செய்கின்றார். பின்பு உணவு படைக்கின்ற ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து உணவு படைக்கின்றார். உன் பெயர் என்ன என்று கேட்கின்றார். அவர் என் பெயர் என்னை ஏன் கேட்கின்றாய் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் வியப்பானது என்று செய்கின்றார். மனோவாகு நாம் செத்தோம் என்று சொல்கின்றார். உடனே மனோவாகு மனைவி இல்லை, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்கின்றார். அவருடைய கேள்வி, பெரியவனான ஆண்டவருக்கு ஆசி வழங்கினார். இவ்வரலாற்றை வழங்கும் ஸ்டான்லிகுமார் அழகாக அற்புதமாக தாமதமின்றி புதையலை தோண்டி எடுப்பது. ஓகே சாமி, அந்த சிம்சனுடைய கதைகளை சொல்லி நீங்க சொல்லிய விதம் அழகாக அற்புதமாக தாமதமின்றி புதையலை தோண்டி எடுப்பது போல தெளிவாக சலனமின்றி சொல்லுவதும், அதை கேட்டு அருட்திரு பிரகாஷ் நகைச்சுவையோடு தந்தையை பாராட்டி மகிழ்ந்தும் தனக்கே உரியவரான சொல்லாற்றலோடு பிறரன்போடு உற்சாகமூட்டுவதும் ஊக்கப்படுத்துவதும் பார்க்கும் பொழுது மத்தேயு 16:5 உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிரட்டும் என்ற மத்தேயுவின் வார்த்தை சூரியனை கண்டடைந்த பனி போல மகிழ்ச்சியால் இருவரின் முகம் மலர்ந்து ஆவின் அருளோடு மறுபடியும் வாசிக்க தொடங்கும் போது எத்தனை அழகு முகங்கள் இன்று நான் நினைத்து பார்க்கின்றேன். என்னுள் பேரானந்தம் பொங்கி வழிகின்றது. நன்றி. நீங்க சொன்னதை கேட்டு நான் சந்தோஷப்பட்டது பார்த்து சந்தோஷப்பட்டிருக்காரு. ரொம்பவும் நன்றி சொல்லிக்கிறேன் சாமி. இவருக்கு ரசிச்சிருக்காருங்க சாமி, நம்ம இறை வார்த்தையை ரசிச்சிருக்கிறார், என்ன போல ரசிச்சிருக்காரு. சூப்பர். எத்தனை தோற்றம் மறுபடியும் என்ன சொல்ல போகிறார் என்று அவளோடு ஆண்டவரின் சமூகத்தில் காத்திருக்கின்றோம். அடுத்து என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் சிம்சோனின் கதையை எழுதுகின்றார். காதல், அந்த சிங்கம், அதை பற்றி பெலிஸ்தியரிடம் சென்று பெண்ணெடுக்க வேண்டும், ஏன் பெண்ணெடுக்க வேண்டும், நம் இனத்தில் பெண் இருக்கிறார்கள் என்று தந்தை கேட்கின்றார், தாய் கேட்கின்றார். ஆண்டவரின் செயல் என்று அவர்கள் அறியவில்லை. இதையெல்லாம் எழுதியிருக்கின்றார். திமினாவினுடைய திராட்சை தோட்டத்தை பற்றி எழுதியிருக்கின்றார். அங்கே பார்க்கின்ற பொழுது சிங்கக்குட்டி கொன்று போட்டார், அதை எழுதியிருக்கின்றார். அந்த அதிகாரத்தை அப்படியே கைப்பற்றி எழுதியிருக்கிறார் தந்தை அவர்களே. மிகவும் சிறப்பு. மேலும் எனக்கு ஒரு சந்தேகம். மூவரும் ஒன்றாய் நடந்து சென்ற போது ஒருவர் மேல் மட்டும் சிங்கக்குட்டி பாய்ந்தது என்று ஆசிரியர் எழுதுவது வியப்பாக இருக்கின்றது. ஏன் சாமி, இதை எப்படி விவரிப்பது? அவர் செய்வதை தாய் தந்தை கூட கூறவில்லை. அவர் தாம் செய்ததை தாய் தந்தைக்கு சொல்லவில்லை. அவர் சொன்னது அப்பெண்ணிடம் பேசினார். சிம்சோனுக்கு அவள் பிடித்தவளாய் தோன்றினாள். அதற்கடுத்து மறுபடியும் அந்த கதை தொடங்குகின்றது. அந்த ஒரு இடம் மட்டுமே கேள்வியாக இருக்கின்றது.
அவர்களும் அருந்தினர். அவர்களும் சிங்கத்தின் பிணத்தில் தோன்ற தேனெடுத்தது என்று 30 பேரை வெட்டி அந்த ஆடை 30 பேருக்கு விடுகதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு 30 ஆடைகள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்ததுன்னு சொல்லி உன் கணவனே உனக்கு விடுகதை சொல்கின்றான். ஓகே, அந்த விடுகதை 7 நாட்களுக்கு அந்த விடுகதை பற்றி வருகின்றது. ஐயா ஸ்டான்லி குமார் கூறும்போது எவ்வளவு வர்ணனை, இந்த வர்ணிச்சது பொழுது எவ்வளவு வர்ணனை, எவ்வளவு நையாண்டி என்று அவர் கூறும்போது எங்கள் காதுகளுக்கு இனிமையாக, சிந்தனைக்கு தெளிவாக, விருந்தாக இருந்தது. ஆனால் அவர் விடாமுயற்சியுடன் கூற கேட்க அருகில் இருந்த சின்ன ஐயா பிரகாஷ் SDC வியந்து தன்னையே மறந்து விட்டது. உண்மைதான், நான் மறந்துதான் போனேன். அதில் சுவைத்து பணிவுடன் தன்னையே மறந்து கேட்டதை பகிரும்போது இவர்களுடைய ஆண்டவர் நின்று புன்னகைத்து மகிழ்ச்சியோடு இருவரையும் கட்டிப்பிடித்து முத்தமிட்டதை என் உள்ளுணர்வு பேசியது கண்டு 1 நிமிடம் ஆனந்த கண்ணீரை காணிக்கையாக ஆக்குகிறேன். தேவ வசனங்களை துருவி துருவி தேடி புதையில் தோண்டி எடுத்து எங்களுக்கு சுவையாக இருந்தது. மகிழ்ச்சியிலும் மகிழ்ச்சி. பெரிய ஐயா சின்ன ஐயா மறுபடியும் மேலும் மேலும் அதிகாரங்களில் 20 அதிகாரங்களும் கேட்கும்படி கேட்பேன் சொல்கிறாங்க. எழுதுகிறேன். ஐயா, நான் ஒரு திருப்பணியாளன், நற்செய்தி அறிவிக்கின்றேன். வீடு வீடாக சென்று தற்போது கூட இரவு 9-10 மணி வரை மத்தியினுடைய நற்செய்தியிலும் சரி கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக பணியாற்றுவார்கள் என்று எழுதியிருக்கிற தந்தையர்களே, வீடுகளுக்கு சென்று தங்கள் செலவில் யாருடைய தாங்கள் செலவு செய்து இம்மாதம் பூண்டி மாத ஆலயம் சென்று ஜபக்குழுக்கள் ஆண்டவரின் ஆசிரியரால் அவர்களின் பாடுகளை எல்லாம் ஆராய்ந்து அறிவோம் என்று இருக்கிறார்கள். எல்லாமே தங்களுடைய சொந்த செலவில் முன்னெடுப்பில் எழுதியிருக்கின்றார்கள். எங்களுக்காக பொது நிலையங்களுக்காகவும் ஜெபியுங்கள். மறுபடியும் கடிதம் எழுதுவேன். பல கோடி நன்றிகள் இருவருக்கும் என்று எழுதியிருக்கிறார்கள். நம்மை பாராட்டி எழுதியிருக்கின்றார் தந்தையவர்களே. இந்த ஒரு துண்டு சீட்டு மாதா டிவிக்கும் நமக்கும் கூட இது பாராட்டுதான் ஒரு வகையிலே. இன்னொரு வகையில் ஒரு வேண்டுகோளும் கூட இருக்கின்றது. என்னவென்றால், நிதி தலைவன் கதைகள் ஆர்வத்தோடு ஸ்டான்லி குமார் தனக்கே உரித்தான உணர்வால் வார்த்தை வசனங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே 9:30 தொடங்கி 9:50 இனிய உறவுகளே, நான் தான் படிச்சுக்கோங்கப்பா, இனிய உறவுகளே இதன் அடுத்த தொடர்ச்சியை நாளை பார்ப்போம் என்று 10 நிமிடம் இருக்கும்போதே முடித்து, இனிய உறவுகள் இன்னும் என்ன சொல்ல போகிறார் என விழிமேல் விழி வைத்து பார்க்கும் நேரம் நாளை பார்ப்போம் என்றவுடன் சலிப்படைகிறது. என்ன 10 நிமிடம் இருக்கும்போதே முடித்து விட்டாரே. ஏனென்றால் வசனங்கள் பைபிளில் பார்ப்போம், அவர் சொல்லுகின்ற சொல், நயம், வார்த்தை, வடிவம், வந்தனைகள், ஆற்றல் மறுபடியும் பார்க்க முடியாதே. ஆனால் சொல்லிவிட்டேன், மன்னியுங்கள், நன்றி. மேலும் சிம்சோனுக்கு கடவுள் தந்த ஆவியின் பலனை ஒரு பெண்ணால் இழந்து கண்ணை பிடுங்கிய போதும் காட்சி பொருளாக நிறுத்திய போதும் ஆண்டவரே தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியும், மீண்டும் எனக்கு ஒரு சக்தியை தாருங்கள், இவர்களை எல்லாம் கொன்று நானும் அடிகிறேன் என்று 3000 பேரை கொன்று தானும் அடைந்தது எவ்வளவு பெரிய ஞானம் என்று எழுதியிருக்கிறார். 2 காரியம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அந்த திம்னாவில் அவள் இறங்கி சென்ற பொழுது சிங்கம் வந்து அவளை தாக்க சிம்சோன் தனி மனிதராக அந்த சிங்கத்தை வென்று வீழ்த்தி வீசி எறிகிறார் என்று அந்த பகுதி வருகிறது. அதில் அவர் எனக்கு ஒரு சந்தேகம், 3 பேர் போனாங்கல்ல, இவர் மட்டும் எப்படி சிங்கம் தாக்குச்சு, அது மற்றவங்களுக்கு தெரியாமல் போச்சா என்றெல்லாம் ஒரு கேள்விகள் கேட்கிறார்கள். இந்த கேள்விக்கு 2 விடைகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்று, இறங்கி செல்கிற அந்த மலைப்பாங்கான பகுதி, அவர்கள் இறங்கி செல்கிறார்கள், தந்தை தாயும் முன்னே போயிருக்கலாம், இவர் பின்பாக தனியே சிங்கத்தின் கரத்தில் அகப்பட்டு அதனோடு போராட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கலாம். மலைப்பான பகுதியிலே ஒரு முன்னே போக பின்னே என்ன நடக்கிறது என்பது யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். இயற்கை சூழல், காடு இருந்த பகுதி, இன்றைக்கு போல் 4 லேனோ 5 லேனோ அங்கெல்லாம் இருக்காது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது, இந்த விவிலிய வர்ணனையாளர் அந்த பகுதியை விவரித்து சொல்கிற நூல் ஆசிரியருடைய மனப்பக்குவத்தில் இந்த சிங்கத்தின் வலிமையை விட சிம்சோனுடைய வலிமை மேலானது என்பதை சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறார். அந்த இடத்தில் தந்தைக்கும் தாய்க்கும் இடமில்லை. ஆகவே அவர்களை தவிர்த்து இருக்கிறார். இப்போ நம்ம உதாரணமாக நம்ம ட்ராமாவில் கூட பேசக்குள்ள சோலிலோக்கி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இனிய இதயங்களே, இதுவரை நாம் உங்கள் அன்பை எடுத்து வாசி நிகழ்ச்சியில் இந்த நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான உங்களுடைய கேள்விகளையும் கடிதங்களையும் வாசித்தோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.
14ஆம் அதிகாரம் நீதித்தலைவர்கள் புத்தகம் 14ஆம் வசனத்திலே சிம்சோன் ஒரு விடுகதை விடுக்கிறார். அதை தொடர்ந்து ஆங்கிலத்திலே கவிதை புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்குது. தமிழிலே கல்லையின் கல்டில் என்ற ஒரு புத்தகம் எழுதினேன்.